வணக்கம். நான் உங்கள் மோகனா. 1/9/2025 திங்கட்கிழமை மாலை மலர். சின்னத்திரை பிரபலம் 24 நளினி சமைத்த மீன் குழம்பு தனி ருசி. சமையல் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஷாலினி ஷோயா. இதை பாருங்க. கேரளாவை சேர்ந்த ஷாலினி கொஞ்சம் தமிழில் தொகுத்து வழங்கும் அழகு பார்வையாளர்களை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று வடிவுகரசியை உனக்கு ஒன்றும் தெரியல, இதை கொண்டு வா என உரிமையில் யதார்த்தமாக பேசுவதும் அதற்கு வடிவுகரசி அம்மா என்னது இங்கே வா என்று சொல்கிறாய், பிச்சு புடுவேன் என்று பிச்சு என திட்டுவதும் இதை கேட்டு நளினி அம்மா தாங்க முடியாமல் சிரிப்பதும் என சமையல் எக்ஸ்பிரஸ் சீசன் 2 நிகழ்ச்சியை கலகலப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனுபவம் குறித்து ஷாலினி ஷோயா மாலை மலருக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: சமையல் எக்ஸ்பிரஸ் சீசன் 2 நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களின் சமையல் ருசியை விட நீங்கள் தொகுத்து வழங்குவது தனி ருசியை தருகிறதே. ஐயோ, கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாவா சொல்றீங்க? அந்த கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி. அப்புறம் பாருங்க, நிகழ்ச்சிக்குள் எப்படி வந்தீர்கள்? நான் கேரளாவை சேர்ந்தவள். நடிப்பும் டைரக்ஷனும் தான் எனது தொழில். இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக அழைத்த போது எப்படி பண்ண போகிறோம் என்று சந்தேகமாக இருந்தது. முதலில் முடியாது என்று சொல்லிவிட்டேன். குக்கு வித்து கோமாளி பண்ணும்போது நான் பேசும் மொழியை வைத்து கிண்டல் செய்தனர். எங்கள் வீட்டுக்காரன் குக்கு வித்து கோமாளி பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சீசனில், பிஜிலி ரமேஷ். அப்புறம் பாருங்க, தொகுத்து வழக்கும் போது எப்படி இருக்கும் என எனக்குள் பெரிய கேள்வி எழுந்தது. ஆனால் நிகழ்ச்சி டீமில் இருந்தவர்களை நம்பி களத்தில் இறங்கினேன். நல்லா தான் போய் கொண்டிருக்கிறது. நல்லா சூப்பராக போவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நிகழ்ச்சியில் யாராவது சொல்லி தந்ததை தான் செய்வீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே செய்கிறேன். அப்புறம் பாருங்க, தொகுப்பாளர் என்ற பெயரில் அங்கும் இங்கும் சின்ன குழந்தை விளையாடுவது போல ஓடிக்கொண்டே இருக்கிறீங்களா? அதான் நிகழ்ச்சிக்கான எந்த ரிஸ்க்கும் எடுக்கவில்லையே. நானாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்கிறது. பிடிச்சிருக்கு என்று எல்லோரும் சொல்லும்பொழுது தாங்க முடியாத சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, கேரளாவை சேர்ந்தவரான நீங்கள் தமிழ் மொழியில் எப்படி பேசி சமாளித்தீர்கள்? நான் எப்படி சமாளிக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். எதுக்குமே என்னை தயார்படுத்தி கொண்டு வா சொன்னால் வரவே வராது. அதை பழக்கமே எனக்கு இல்லை. மூளையை ஃப்ரீயாக வைத்துக்கொண்டு அங்கே என்ன நடக்குமோ நடக்கட்டும் என்று தான் வருவேன். எல்லாமே அப்பப்போ வருவதே பேசுவேன். எனவே நான் மொழி தெரியாமல் தடுமாறி போவதை அனைவரும் நன்றாக ரசிக்கத்தான் செய்கிறார்கள். பாருங்க, விமர்சனங்கள் எப்படி வருகிறது? பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான் நிறைய வருகிறது. நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும் என எதிர்பார்த்தேன். குக்கு வித்து கோமாளி பண்ணும்போது எக்கச்சக்க நெகட்டிவ் கமெண்டுகள் வந்தது. இப்போ எல்லாமே பாசிட்டிவாக மாறிவிட்டது. ஒரு வருடமாக நிகழ்ச்சியில் என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பதால் அனைவருக்கும் பழகிவிட்டது. சோஷியல் மீடியாவில் நான் பண்ணுவதை போல் ரீல்ஸ் வீடியோக்களும் வருகிறது. நம்மாலும் மக்களை மகிழ்ச்சியாக வைக்க முடிகிறது என்பது சூப்பர் மகிழ்ச்சி. சக தொகுப்பாளரான சுஜிதா எப்படி? அவரை சின்ன வயதிலே எனக்கு தெரியும். அவரும் மலையாளி. அவரை பார்த்தால் உண்மையிலே என் அக்கா போலத்தான் இருக்கிறார். யூகவே கிடையாது. போட்டியே எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. போட்டியாளர்களாக பலர் பங்கேற்று சமையல் செய்து அசத்தி வருகின்றனர். அதில் யார் சமைத்த உணவு உங்களுக்கு பிடித்திருந்தது? நளினி அம்மா சமைத்த உணவு தான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மீன் குழம்பு வச்சாங்க பாருங்க, நான் அதை பயங்கரமாக விரும்பி சாப்பிட்டேன். அவ்வளவு ருசியாக இருந்தது. இதுவரைக்கும் நாக்கில் அந்த ருசி அப்படியே இருக்கிறது. மீன் குழம்பு மட்டன் குழம்பு வைத்தார்கள். ஆனால் மீன் குழம்பு இன்னும் தலைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பசியாக இருந்த மதிய நேரத்தில் ருசியாக கிடைத்தது. ஆமாங்க, நேற்று இங்கே ஆன்ட்டி மட்டன் குழம்பு தான் வச்சாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வடிவுகரசி அம்மாவும் நளினி அம்மாவும் என்ன சொன்னார்கள்? ரொம்ப சீனியர்களான வடிவுகரசி நளினி அம்மாவுக்கு ஆகியோர் என்னிடம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ எங்கள் வீட்டு பொண்ணு என்று சொல்வார்கள். நான் மனதில் பட்டதை அப்படியே பேசுவது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. நளினி அம்மா, வடிவுகரசி அம்மா, பூர்ணி பாகிராஜ் அம்மா கடவுளை மறந்தே போச்சு. ஞாபகம் வந்துருச்சு. விசித்ரா அவர்கள் அன்பாக இருந்தனர். அதான் பாருங்க, வடிவுகரசி அம்மாவா, நளினி அம்மாவா, பூர்ணி அக்கா, அதை பூர்ணி அம்மா, பாக்கியராஜ் அவங்களாம், அப்புறமா விசித்ரா அக்காவும் எல்லாரும் அவங்க கிட்ட நல்ல கலகலப்பாக இருந்தாங்களாம்.
டைரக்ஷன் இதைவிட அழுத்தமான ஒன்றாச்சே. ஆம், ஏற்கனவே மலையாள படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். 8 குறும்படங்கள் இயக்கி உள்ளேன். தமிழில் படம் டைரக்ஷன் பண்ணுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் பாருங்க, த்ரில்லர் கதை, கிராமிய காமெடி படம் பண்ண ஆசை. பெண்களுக்காக ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. அதை உடைக்க வேண்டும். நடிப்பதை விட டைரக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வாறு அவர் கூறினார். ஜி தமிழ் ஒளிபரப்பப்படும் பிரபல நிகழ்ச்சி சமையல் எக்ஸ்பிரஸ் சீசன் நளினி அம்மா, வடிவுகரசி அம்மா, பூர்ணி அம்மா, சஞ்சு பிரீத்தி அவர்கள் என பிரபலங்கள் பல தங்களது கைப்பக்குவத்தில் செய்து காட்டி வரும் சமையல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கு நாக்கை ஊற வைக்கிறது. மேலும் நிகழ்ச்சிக்கு பெரிய கலகலப்பை ஏற்படுத்தது சுஜிதாவுடன் தொகுத்து வரும் ஷாலின் ஜோயா அவர்கள். இத்துடன் இந்த மாலை மலர் நிகழ்ச்சி முடிவடைகிறது. வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.